இப்ப ராகு கேது தோஷம் ஒரு நபருக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல, இந்த மேரேஜ்க்கு அலைன்ஸ் பார்க்கும்போது குறிப்பா ஜோதிடர்கள் இந்த வார்த்தைய சொல்றத நீங்க கேட்டிருப்பீங்க. இவருக்கு ராகு கேது தோஷம் இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ணத்தான் இவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு பொண்ணுக்குமே அதே நெலைம தான். ஒரு பொண்ணுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரியான தோஷம் இருக்கக்கூடிய ஒரு பையன தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் சிமிலர் கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் இருக்கும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ். ஸோ அதனால சேர்த்து வைங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா, நீங்க நல்லா கூர்ந்து கவனிங்க. நீங்க வந்து இந்த லக்னத்துல ராகு இருக்கக்கூடிய ஒரு ஆணையும், லக்னத்துல கேது இருக்கக்கூடிய பெண்ணையும் நீங்க எடுத்து பாருங்க. அவங்க 2 பேருக்குள்ள கம்பேட்டபிலிட்டி அவ்ளோ புவரா இருக்கு. லக்னத்துல ராகு இருக்கக்கூடிய பெண்ண வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. லக்னத்துல கேது இருக்கக்கூடிய ஆண வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப புவரா இருக்கு. இதுல நம்ம ஒரே ஒரு ஃபேக்டர எடுத்துப்போம். லக்னம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர எடுப்போம். லக்னத்துல இருக்கக்கூடிய ராகு, கேத பத்தி மட்டும் நம்ம பேசுவோமே! அப்படி பார்க்கும்போதே, நெறைய ராகு, கேது தோஷமுடைய நபர்கள், குறிப்பா லக்னத்துல சம்மந்தப்படக்கூடிய நபர்களே, திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஒண்ணுத்த மட்டும் தான் நெறைய ஜோதிடர்கள் பார்க்குறாங்க. பலர் மற்ற பொருத்தத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறது கிடையாது. இதுதான் நிதர்சனம்.